வந்து அழகா யார் தயார் பண்ணியிருக்காங்கன்னா சூர்யாவும் ஜோதி அந்த ரெண்டு கபிள்ஸ் சேர்ந்து வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் நானும் பாக்குறப்போ நமக்கு அது நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம். எங்க ஒரு கிளுகிழுப்பா ஒரு டான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்குக்கும் இந்த படத்தை வந்து ஓரளவு இது கிரிஞ்சா இருக்கோ அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலும் ஓகே நல்லா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரேம்குமார் இயக்கத்துல கார்த்தியோட அழகான நடிப்புல மற்றும் அரவிந்த் சாமியோட அழகான அற்புதமான நடிப்புல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிக்கிருக்க படம் தான் வந்து மெய்யழகன். படத்தை வந்து அழகா யார் தயார் பண்ணிருக்காங்கன்னா சூர்யாவும் ஜோதி அந்த ரெண்டு கபிள்ஸ் சேர்ந்து 2D ப்ரொடக்ஷன்ல அந்த படம் வந்து அழகா ரிலீஸ் ஆயிருக்கு. மெய்யானவன் அழகானவன் அப்படிங்கிற படம் தான் இந்த மெய்யழகன். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான். அது யாருன்னா 96 படத்தை எடுத்த 96 திரிசாவையும் விஜய் சேதுபதி அழகா காமிச்சு எடுத்த பிரேம்குமார் தான் வந்து இந்த மெய்யழகன் திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இந்த மெய்யழகன் திரைப்படம் வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்ன, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து அரவிந்த் சாமி வந்து ஒரு குடும்பமா தஞ்சாவூர்ல குடியிருக்காங்க. ஒரு சில சொத்து பிரச்சனை காரணமாக அவர் வந்து சின்ன வயசுலயே வந்து சென்னை கிளம்பி போயிடுறாரு. அவர் ஒரு நாள் வந்து தங்கச்சியோட கல்யாணத்துக்காக திருப்பி வர்றாரு. சும்மா போய் கல்யாணத்துல போயிட்டேன் வாங்க வணக்கம் அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் வந்துருவோம்னு சொல்லி அரவிந்த் சாமி திருப்பி இங்க வர்றாரு. அப்படி வந்த இடத்துல யாரை சந்திக்கிறாருன்னா கார்த்தியை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன நடந்துச்சு அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. 96ஓட மியூசிக் டைரக்டரான கோவிந்த் வசந்த் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போட்டிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா அந்த படத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி வந்து ஒரு யதார்த்தமா ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாரு. கார்த்தி வந்து வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதை நம்ம பாக்குறதுக்கு கொஞ்சம் அந்த படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சினிமாட்டோகிராஃபி எப்படின்னா தஞ்சாவூரை வந்து மையப்படுத்தி அழகா அந்த ட்ரோன் மூலமாலாம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பிரேம்குமார் வந்து தஞ்சை மக்களோட மண்ணை வந்து சுவாசிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல தோணுது. இந்த படம் நீங்கள் நானும் பாக்குறப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இந்த படத்துக்கு. இந்த படத்துல மாதிரி எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கும் இந்த படம். ஸோ அப்படிப்பட்ட படத்தை கொடுத்த இந்த பிரேம்குமாருக்கு முதல்ல வந்து நாம நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச ராஜ்கிரண், கருணாகரன் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கேரக்டர்லாம் நல்லபடியா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவிட்டி என்னன்னா வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அத்தியான் பின்னாடியே போய்க்கு இருப்பாரு. ஆனா ஒரு சிலருக்கு அதை ரசிக்கும்படி இருக்கும். எங்க ஒரு கிளுகிழுப்பா ஒரு டான்ஸ் இந்த மாதிரி ஒரு ரசிக்கிற மக்களுக்கு இந்த படம் பிடிக்காது. இந்த படத்தை யாருன்னா நான் வந்து சினிமா வந்து வேற கோணத்துல பாக்குறேன், கொட்டுக்காளி மாதிரி ஒரு படத்தை விரும்புறவங்க இந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சினிமா விரும்பிகளுக்கிட்ட இந்த படம் வந்து பிடிக்கும். வர்ற படங்கள்ல வந்து டைரக்டரை வச்சுதான் டைரக்ட் பண்ணுவாங்க. யாருடா வந்து நடிகர்கள் வந்து டைரக்டரையே வச்சு டைரக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் சீன் எடுக்கணும், அந்த மாதிரி சீன் எடுக்கணும். ஆனா இந்த படத்துல டைரக்டர் ஒரு டைரக்டராகவே இருந்திருக்காரு. அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு 3 மணி நேரம் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போறதே தெரியாது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கிளைமேக்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு சீன் வருதுன்னா அதை கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போவாங்க. ஆனா நல்லா பேசுவாங்க. அந்த பேசுறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இந்த படத்துக்கு மக்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் எவ்வளோலாம் ஒரு 10க்கு ஒரு 7 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படம் தான். கார்த்தியோட நடிப்பு சூப்பர். ஏற்கனவே சொன்ன மாதிரி அரவிந்த் சாமியோட நடிப்பும் சூப்பர். அன்பே சிவம் படத்துல வந்து எப்படி ஒரு மாதவனுக்கும் கமலுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்குக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா வளவளன்னு இழுத்து கொண்டு போறதுதான். இந்த படத்தை வந்து ஓரளவு இது கிரிஞ்சா இருக்கோ அந்த மாதிரி கூட சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்றவங்க சொல்லுவாங்க. நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படம் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த படத்துக்கு ஏத்த ஒரு ஹீரோயின் யாரு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ பிரேம்குமார் வந்து அழகா வந்து அங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீத்துடுவார்.
ஸ்ரீதிவ்யாவை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு அழகான கேரக்டரா, ஒரு குடும்ப பாங்கா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலும் ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, வேற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி கேவலமான வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வீடியோவாக ட்ரை பண்ணி வரும்.